Hi hello guys, welcome back to Wheel and Tamil. So இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th மேக்ஸ்ல இருக்கிற டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம 2வது லெசன் 8th லெசன் ரெண்டு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அது பார்க்காதவங்க போய் பார்த்துரு இந்த வீடியோவை பார்த்துட்டு. ஸோ இந்த வீடியோ எதுக்காக பார்க்க சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து கம்பல்சரியா 2 மார்க் வந்து 2 கொஸ்டின் பப்ளிக் வந்துடும். ஸோ நான் கொடுக்குற அந்த 2 கொஸ்டின்ல இருந்து உங்களுக்கு நான் கொடுக்குற கொஸ்டின்ஸ்ல இருந்து கம்பல்சரியா அந்த 2 கொஸ்டின் வந்துடும். ஸோ அதனால மறக்காம எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம எல்லா கொஸ்டினையும் நீங்க ஆன்சரோட பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களுடைய 10th ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களும் 2 மார்க் அட்டன் பண்ணனா அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன பேசிக்ஸ் வேணும். ஸோ 10th பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ரிலேஷன் தான், ஓகேங்களா. ஸோ அதுக்கு பேசிக்ஸ் தேவைப்படாது. ஸோ 2 வீடியோ மட்டும் பாருங்க, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஒரே செகண்ட் நான் என்னுடைய சைஸ்ல கொஸ்டின் எழுதுற மாதிரி வந்துடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினா பாத்தீங்கன்னா இந்த சம்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த சம் எப்படி போறதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க பாருங்க, ஓகேங்களா. ஸோ ஒரே செகண்ட் டேபுக்கு சார்ஜர் போட்டு வந்துடுறேன். ஸோ பாத்தீங்கன்னா ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ வந்து 135 அண்ட் பி வந்து 23. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சொல்யூஷன் போட்டு இதுவரையும் எல்லாருக்குமே இந்த ஏ கிராஸ் பி என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ தெரியாதவங்க கத்துக்கோ. ஸோ ஓகேவா. ஸோ இதை வந்து கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணல, 2 மார்க்கை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ அதனால இதை நம்ம கான்செப்டா இல்லாம 2 மார்க்கா ஜஸ்ட் சம்மவே போடலாம். ஸோ ஏவோட வேல்யூ வந்து 1,3,5 அண்ட் தென் பியோட வேல்யூ வந்து 2,3. இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்றதுன்னா ஒன்றும் இல்லை. ஸோ இதை வச்சு ரெண்டுத்து கூடயும் நம்ம பேர் பண்ணோம், ஓகேங்களா. 1,2 அண்ட் தென் 1,3. ஸோ இதே மாதிரி 3,2 3,3 5,2 5,3 அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ இதுதான் ஏ கிராஸ் பி. இதுலயே பி கிராஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பி கிராஸ் ஏ, அப்போ பியோட நம்பர் ஃபர்ஸ்ட் வரணும் அண்ட் தென் ஏவோட ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் வரணும். ஸோ இதை ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,1 2,3 2,5 3,1 3,3 and then 3,5. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர்ஸ். இதே மாதிரி செகண்ட் சம் வந்து இது ரெண்டுமே ஈக்குவலான்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்க. ஸோ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏவான்னு கேட்குறாங்க, ஓகேங்களா. ஸோ இதுல 1,2 இருக்கு, இதுல 1,2 இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அப்போ 1 இல்லைனாலே இது வந்து நாட் ஈக்குவல் தான், ஓகேங்களா. ஸோ அதனால நீங்க செகண்ட் சம்க்கு ஆன்சரை இதை மட்டும் எழுதுனா போதும். அண்ட் தென் தேர்ட் சம்ல என்ன எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் ஆஃப் ஏ எவ்வளவு 3. அதான் நம்பர் ஆஃப் ஏனா இங்க 1 கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க. நம்ம இங்க என்ன எழுதணும், 3ன்னு எழுதணும். இதே மாதிரி என் ஆஃப் பில எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்க ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு இது இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுதான் நம்ம இப்ப எழுத போறோம். என் ஆஃப் ஏ கிராஸ் பி. என் ஆஃப் ஏ கிராஸ் பி எவ்வளோன்னு பாருங்க. ஏ கிராஸ் பில எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 1 2 3 4 5 6. என் ஆஃப் பி கிராஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 6 தான் இருக்கு அதுவும். என் ஆஃப் ஏ இன்டு பி, ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் 6 தான். என் ஆஃப் ஏ இன்டு என் ஆஃப் பி. அப்போ 3மே 6 இருக்கிறதுனால therefore என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி. அவ்வளோ முடிஞ்சிச்சு, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம்ஸ் எல்லாம் நம்ம போட வேண்டியது வரும். ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து வேற எப்படியும் ஈஸியா சொல்லி தர முடியாது. ஸோ அதனால ஃபைனல் சார் இதையே நீங்க ஞாபகம் ஒன்றும் இல்லை, நைட்ல வீடியோ எடுக்கிறதுனால தூக்கம் வருது, ஓகேங்களா. ஸோ அடுத்த சம் பார்க்கலாமா. அடுத்த சம் எக்ஸாம்பிள் 1.2. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3,2 3,4 5,2 5,4, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஏவோட எலமெண்ட். அப்ப ஏவோட எலமெண்ட் என்னென்னலாம் 3 3 5 5 ஒரு வாட்டியா எழுதுனா போதும். அப்ப இத நம்ம கேன்சல் பண்ணி ஒரு வாட்டியா எழுதிடுறோம். அதே மாதிரி பீனா செகண்ட் இருக்குது, அதையும் ஒரு வாட்டி எழுதுனா 2
4 and then இங்கேயும் ஒரு 2,4 இருக்கு. ஸோ அதெல்லாம் எழுதுனா ஒரு 2,4 மட்டும் நம்ம எழுதிக்கலாம். இதுதான் ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சம்மு. ரொம்ப 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 ஈஸியாகவே இருக்கும். ஓகேங்களா இந்த மாதிரி சம்ஸ்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1ல இந்த 3 சம்ஸு. ஸோ இந்த 3 சம்ஸு தான் உங்களுக்கு ஒர்க் தர போகிறேன். ஸோ அதில் உங்களுக்கு இந்த ரெண்டாவது சம் வந்து டவுட் வரலாம், ஏவும் பியும் PQ அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஸோ அந்த ரெண்டாவது சம்முக்கு மட்டும் சொல்யூஷன் போடுறேன். ஏ வந்து P, Q, பியும் P, Q. ஓகேங்களா? அப்ப A கிராஸ் B என்னவா இருக்கும்? P, 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 Q, Q, P, Q, Q. இதுதான் A கிராஸ் B இருக்கும். அப்புறம் A கிராஸ் Aவும் சேம் திங் தான், B கிராஸ் Aவும் சேம் திங் தான். ஏன்னா ரெண்டுமே P, Qன்னு இருக்கிறதுனால எல்லாமே சேம். இதுதான். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது சம் பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ வந்து உங்களுக்கு குழப்பமா இருக்கும். ஓகேங்களா? ரெண்டாவது சம் இது ஃபர்ஸ்ட்ல, செகண்டு இது ரெண்டாவது சம். ரெண்டாவது சம் வந்து இந்த பி இருக்கு பார்த்தீங்களா? பி என்னன்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ் இஸ் எ பிரைம் நம்பர் லெஸ் தென் 10. பிரைம் நம்பர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னாவது அதோட வாய்ப்பாடில் மட்டும்தான் டிவைட் ஆகும், அதாவது டேபிள்ஸ்ல மட்டும்தான் அது வந்து டிவைட் ஆகும். ஸோ 1 வந்து பிரைம் நம்பர் கிடையாது, 2 ஒரு பிரைம் நம்பர், 2, 3 ஒரு பிரைம் நம்பர், 5 ஒரு பிரைம் நம்பர், 7 ஒரு பிரைம் நம்பர், அண்ட் தென் 11 ஒரு பிரைம் நம்பர். ஆனா நம்மளுக்கு 10 வரையும் தான், லெஸ் தென் 10 வரையும் கொடுத்துருக்கிறதுனால இதுதான் தான் பிரைம் நம்பர். ஸோ இதை வச்சு இது கூட நம்ம ஏ கிராஸ் பியும், இது கூட ஏவும் பியும் வச்சுட்டு ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். அப்புறம் இதுல எப்பயும் போல இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பி இருக்கிறதுனால இந்த எலமெண்ட்லாம் பி, அப்புறம் இந்த எலமெண்ட்லாம் ஏ, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் நீங்க எழுதுனா முடிஞ்சு சம்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சம்ஸ்லாம் அப்ளை பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் போட்டுக்கலாம். let a equal to 3, 4, 7, 8 and b equal to 1, 7, 10. Which of the following sets are relation a to b? First நம்மளுக்கு a cross b தேவை. So a cross b எழுதிடு. 3, 4, 7, 8 a cross b நது 1, 7, 10. So இது எழுதிடுங்க. 3, 1, 3, 7, 3, 10, 4, 1, 4, 7, 4, 10, 7, 1, 7, 7, 7, 10, 8, 1, 8, 2, 8, 10. எழுதியாச்சா? இதுல இப்ப ஃபர்ஸ்ட் சம் ரிலேஷனா இல்லையா நீ சொல்லணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ R1ல இருக்கிற இங்க இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே இதுல இருக்கணும். அப்படி இல்லைன்னா இது நாட் எ ரிலேஷன் டு ஏபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் 3, 7 இருக்கான்னு செக் பண்றோம். 3, 7 இருக்கு, 4, 7 இருக்கு, 7, 10 இருக்கு, 8, 1 அப்ப இருக்கு. Therefore R1 is a relation from A to B. ஃபர்ஸ்ட் சம். செகண்ட் சம் பாருங்க. இதுலயே R2 3, 1 இருக்கு, 4, 12 இல்ல. அப்ப therefore R2 is not a relation from A to B. அதான் முடிச்சு. இதே மாதிரி 3, இதே மாதிரி 4 நீங்க எழுதிடுங்க. ஓகேங்களா? ஸோ 4வது இல்லை, அதனால 3வதுனால நானே எழுதிடுறேன். ஸோ 3வது வந்து நானே எழுதிடுறேன். 3வதுல வந்து 3, 7 இருக்கு, 3, 7 எழுதிட்டேன். 4, 10, 4, 10, 7, 7, 7, 7, 7, 8 இல்ல. அப்போ 1 இல்லைனாலே இல்ல. Therefore R3 is not a relation from A to B. இப்ப ஏன் ரிலேஷன் இல்லைன்னு கேட்பாங்க. அதுக்கு இங்க நீங்க இது எழுதணும், ஒன்னொன்னுக்கும் இது எழுதணும். ஸோ R3 இல்ல 8, 1 இருக்கு,
பட் A cross B ல 8,1 இல்ல, இந்த மாதிரி எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்க செகண்ட் சம்முக்கும் எழுதிடுங்க. ஓகேங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், க்ளோஸ். அடுத்த சம் பாத்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? இதுக்கு ஒரு கிவன் செட் ஆஃப் டேட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நான் வரைகிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ அதில் இருந்தால் தான் உங்களுக்கான சம்ஸ் போட முடியும். ஸோ வாங்க வரைஞ்சிட்டு வந்துடுறேன். ஸோ இதுதான் அந்த படம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ஃபிகர் 1.10. ஓகேங்களா? ஸோ இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இதுக்கு நீங்க செட் பில்டர், ரோஸ்டர் அண்ட் டொமைன் அண்ட் ரேஞ்ச் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன் போட்டேன். ஃபர்ஸ்ட் செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் அப்படின்னா நம்ம செட்ல எழுதணும் ஃபர்ஸ்ட். ஸோ செட்ல எழுதுறதுக்கு என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, ஒரே நிமிஷம். ஸோ அதை செட் பில்டர்ல ஃபார்ம்ல எழுதணுன்றதுக்காக நம்ம வந்து செட் பில்டர் ஃபார்ம் ஆஃப் ஆர், ஏன்னா இங்க வந்து ஆர் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அதுதான் கேட்டிருக்காங்க ஆர். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா, பியில் இருக்கிற எலமெண்ட்லாம் எக்ஸ்னும் கியூல இருக்கிற எலமெண்ட்லாம் ஒய்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் கமா ஒய். ஓகேங்களா? ஸோ ஒய் எப்படி இருக்கு அப்படின்னு, ஒய்யோட வேல்யூ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ல இருந்து 2 மைனஸ் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூலாம் வரும் பாத்தீங்களா. 5 மைனஸ் 2 தான் 3, 6 மைனஸ் 2 4, 7 மைனஸ் 2 5. ஓகேங்களா? ஸோ 5 தான் வரும். அப்ப எக்ஸ் மைனஸ் 2 எழுதிக்கலாமா? அப்ப எக்ஸோட வேல்யூ நம்ம எங்க எடுத்தோம்? பில இருந்து. ஒய்யோட வேல்யூ கியூல இருந்து. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதான் செட் பில்டர் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதினாலே முடிஞ்சிச்சு. ரெண்டாவது ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா ஒன்றும் இல்லை, கிராஃப்ல எப்படி எழுதிங்களோ, அதாவது செட்ல எப்படி எழுதிங்களோ, A கிராஸ் பில 5,3, 6,4, 7,5. அவ்வளவுதான். ஸோ மூணாவது டொமைன். டொமைன்னா பில இருக்கிற எலமெண்ட் அப்படியே 5, 6, 7. ஓகேங்களா? அதான் மேப் ஆனதுக்கு மட்டும்தான் எழுதணும். ஓகேங்களா? அதே மாதிரி ரேஞ்சு அந்த சைடு ஒய்ல இருக்கிறது 3,4,5 முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் சம்மே. ஓகேங்களா? இது எழுதுறதுக்கு தான் உங்களுக்கு 5 மார்க், 2 மார்க் தராங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் சம்ஸ். ஸோ அடுத்த சம்மா பார்த்தீங்கன்னா இந்த சம்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் என்ன அப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் எக்ஸோட வேல்யூ இதெல்லாம் இருக்கு, அண்ட் தென் ஒய்யோட வேல்யூ இதெல்லாம் இருக்கு. ஸோ ரேஞ்ச் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. அதாவது 1 வந்து 2க்கு தான் மேப் ஆக போகுது, 2 வந்து 4க்கு, 3 வந்து 6க்கு, 4 வந்து 8க்கு தான். இதெல்லாம் தான் மேப் ஆக போகுது. ஷோ தட் ஆர் இஸ் ஏ ஃபங்க்ஷன். நம்ம ஆர் வந்து ஒரு ஃபங்க்ஷனா, அதோட டொமைன் என்ன, கோடொமைன் என்ன, ரேஞ்ச் என்னன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆர் வந்து ஃபங்க்ஷன் கேட்கறாங்க. ஸோ அதனால என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஆர் வந்து ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்லணும். ஸோ நம்மளுக்கு இந்த டயக்ராம்ல கொடுத்துருக்கிற மாதிரி என்னன்னா, ஓகேவா, ஃபார் ஈச் எக்ஸ், அதாவது எல்லா எக்ஸுமே பிலாங்ஸ் டு கேபிட்டல் டு எக்ஸ். ஓகேங்களா? ஸோ தேர் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஒன் y belongs to capital Y. அதாவது இதுல இருக்கிற ஒன்னொன்னுக்குமே ஒன்னு பேர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஃபங்க்ஷன், அதுதான் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். ஸோ அது இருக்கிறதுனால இது வந்து therefore R is a function அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். அப்புறம் இதுக்கு டொமைன்னா 1 2 3 4 தான் டொமைன். கோடொமைன்னா CD. ஓகேங்களா? அப்ப 2 4 6 8 10. ரேஞ்ச்னா அதுல மேப் ஆனது மட்டும் 2 4 6 8 மேப் ஆனது. 10க்கு வந்து எலமெண்ட் பேர் இல்லைனால அதுல எழுதக்கூடாது. அவ்வளவுதான். ஸோ இதுதான். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் எழுதுனா முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் இந்த சம் 1.6. அடுத்த சம் இதுதான். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் 1.7. ஸோ இதை ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம ரிலேஷன் f x to y, அதாவது எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு போகுது fன்ற ஒரு ரிலேஷன் இஸ் டிஃபைன் as f of x வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா சொல்யூஷன். ஸோ f of x எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, x ஸ்கொயர் மைனஸ் 2. f of x னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா y தான். அப்போ y is equal to x ஸ்கொயர் மைனஸ் 2 வேர் x கேபிட்டல் x. ஓகேவா? -2 -1 0 3. ஸ்மால் கேபிட்டல் y வந்து r செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று லிஸ்ட் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் எஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது இஃப்
இஸ் f is a function அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றுனா நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து இது கேபிட்டல் எக்ஸ், இதுல இருக்கிறது எல்லா எலமெண்ட்டும் ஸ்மால் எக்ஸ். அப்ப இந்த ஸ்மால் எக்ஸோட வேல்யூ எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணோம். அப்ப எக்ஸுக்கு -2 குத்தனா இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல என்ன கிடைக்கும்? y is equal to -2 the whole square -2 -2 whole square பண்ணா 4 -2 4 -2 2. அப்போ y ஓட வேல்யூ 2, small y equal to 2. அடுத்தது எக்ஸுக்கு வந்து -1 குத்தனா y வந்து -1 the whole square -2 -1 whole square பண்ணா 1 -2 ஆன்சர் -1. 0 குத்தனா y is equal to 0 square -1 வரும். அப்போ -1 சாரி -2 வரும். ஸோ -2. அப்புறம் x equal to 3 குத்தனா y equal to 3 square -2 3 square என்னது 9 -2 அப்போ 7. ஸோ அப்போ எது இதுக்கெல்லாம் பேரா இருக்குது அதை மட்டும் தான் எழுதுனா ஃபர்ஸ்ட் சம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் எஃப்ன்றது எப்படி பேரா இருக்கு? எக்ஸுக்கு -2 குத்தனா ஒய்யோட வேல்யூ 2 வருது. -1 குத்தனா -1 கொடுத்தனா -1 தான் கிடைக்குது. அப்புறம் 0 கொடுத்தா -2 கிடைக்குது. அண்ட் தென் 3 கொடுத்தா 7 கிடைக்குது. ஸோ இதுதான் இந்த எஃப். ரெண்டாவது கொஸ்டின், அதாவது இது ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் இதுல இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்குமே இசட்ல நம்மளுக்கு வேல்யூ இருக்கு. ஓகேவா? அதனால இது வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். therefore f is a function. முடிஞ்சிச்சு. ஈச் எலமெண்ட் முன்னாடி சம்ல எழுதுன மாதிரி இதையே எழுதலாம். இது எழுதி இதெல்லாம் போட்டுடலாம். முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து 1.7 எக்ஸாம்பிள். அடுத்து பார்க்க பார்த்து வந்து இதுதான் 1.9. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். ஸோ சொல்யூஷன் f of x என்ன கொடுத்துருக்காங்க? 2x minus x square கொடுத்துருக்காங்க. அப்ப f of 1 ஃபர்ஸ்ட் சம் x இருக்கிற இடத்துல 1 போடணும். அப்ப 2 into 1 minus 1 square 2 1s are 2 minus இது 1 square பண்ணா 1 தான். அப்போ 1. அப்ப f of 1 ஓட வேல்யூ என்னது? 1. இதே மாதிரி ரெண்டாவது f of 2 f of x plus 1. அப்ப 2 times x plus 1 minus x plus 1 whole square வருமா? ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு மிஸ்டேக் ஆகும். 2s are 2x 2 1s are 2. ஓகேவா? ஸோ அப்புறம் மைனஸ் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம். a plus b whole square என்ன வரும்? ஃபார்முலா a square plus b square plus 2ab. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணா x square plus 1 square plus 2ab னா 2x. ஸோ plus 2x minus 2x கேன்சல். அப்புறம் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்புறம் இந்த 2ல இந்த 1 போயிடுச்சுன்னா -1 போயிடுச்சுன்னா +1. இது எப்படி எழுதலாம்? 1 minus x square எழுதலாம். இதே மாதிரி நீங்க மூணாவது சம் ட்ரை பண்ணுங்க, புக்ல போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இவ்வளோதான் இந்த டைம் தான். அடுத்த சம் எக்ஸாம்பிள் 1.12. ஸோ இதுல ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹரிசாண்டல் இந்த மாதிரி கேள்வி எனக்கு கேட்பாங்களோன்னு தோணுது, அதனால தான் இதை நான் வச்சேன். லைன் டெஸ்ட், வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். ஸோ ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்னா என்ன, வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ ஹரிசாண்டல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிசாண்டல் அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிசாண்டல்னா ஓகேங்களா. ஸோ நீங்க ஹரிசாண்டலா ஒரு கோடு போடுறீங்க ஒரு கிராஃப்ல. ஸோ இங்க போட்டிருக்காங்க பத்தியா, இந்த மாதிரி அப்படி கோடு போடுறீங்க அப்படின்னா இது ஒரு இடத்துல மட்டும் கட் பண்ணா, ஒரு இடத்துல மட்டும் இந்த கிராஃபை இந்த இடத்துல ஒரு இடத்துல மட்டும் கட் பண்ணிருக்கா. ஸோ கட் பண்ணா உங்களுக்கு அது வந்து 1 to 1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். வெர்டிகல்னா இப்படி லைன் போடுவீங்க. ஸோ அது கேட்டா எழுதுங்க. ஓகேங்களா? அதுக்காக சொல்லித்தரேன். ஸோ அப்ப இப்படி போட்டிருக்கிறதுனால இதுல ஒரே ஒரு இடத்துல மட்டும் கட் ஆயிருந்ததுன்னா இந்த மாதிரி போடும் போது இது வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வெர்டிகல்னா கோடா போட்டீங்கன்னா, வெர்டிகலா ஒரு கிராஃப் கோடு போட்டீங்கன்னா வச்சுங்களா, அது ஃபங்க்ஷனா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஹரிசாண்டலா போட்டோம்னா அது 1 to 1 இல்லையான்னு தெரிஞ்சிடும். இப்ப வாங்க பார்க்கலாம். இதுல எத்தனை இடத்துல டச் ஆயிருக்கு? இந்த பீன் இதுதான் நம்மளுடைய கிராஃப். இது நம்ம போட்ட கோடு ஒரு இடத்துல தான் கட் ஆயிருக்குது. அப்போ ஒரு இடத்துல கட் ஆனா இது வந்து ஹரிசாண்டல். இங்க பாருங்க கிராஃப் இது 2 இடத்துல கட் ஆயிருக்கா. அப்ப இது நாட் எ 1 to 1 ஃபங்க்ஷன்.
இது ஒரு இடத்துல தான் கட் ஆயிருக்கிறதுனால இது வந்து ஃபங்க்ஷன், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எழுதுறது எப்படின்னு சொல்லிட்டு புக்ல தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை போய் பார்த்து எழுதிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.13. ஸோ இந்த சமூகம் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதனால தான் வச்சிருக்கேன். ஸோ ஏன்றது 1,2,3 அண்ட் பின்றது 4,5,6,7, எஃப்ன்றது 1,4, 2,5, 3,6 be a function from A to B. ஸோ அப்போ ஸோ தட் எஃப் இஸ் 1-1 ஆனா பட் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். எஃப் வந்து 1-1 இருக்கும் ஆனா ஆன் டுவா இருக்காது. ஏன் அப்படின்னா ஏன்றது என்னது 1 2 3, பின்றது 4 5 6 7. நம்மளுக்கு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு 1 to 4, 2 to 5, 3 to 6. ஸோ இது ஒன்னுத்துக்கு ஒரு எலமெண்ட் இருக்கு. ஆன் டுனா என்ன மீனிங்னா ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலா இருக்கணும், அதான் ஆன் டு. அப்ப இல்ல, அதனால ஆன் டு இல்ல. இதை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த எக்ஸ்பிளைன் பண்ணோட வேர்ட்ஸாக தான் இதை எழுத முடியும். ஸோ அந்த வேர்ட்ஸ் வந்து அங்கேயே நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே போய் நீங்க பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த சம் தான். ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ அதான் இந்த சம் தான் எக்ஸாம்பிள் 1.14. ஸோ இதையும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வச்சிருக்கேன். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. பாருங்களேன், ஏ ஒன்று கொடுத்துருக்காங்க, எஃப்ல இருந்து ஏ டு பி போதும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ பி தான். பின்னா என்னது ஏ டு பி தான் ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆன் டு நான் சொன்ன முன்னாடியே பில வந்து எக்ஸ்ட்ரா வேல்யூஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஆனா இங்க ஆன் டு டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன் டு நம்ம டிஃபைன் பண்ணா முடிஞ்சிச்சு. ஆன் டு அப்படின்னா ஓகேங்களா. ஸோ இது வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா, ஆன் டுனா ஈக்குவலா இருக்கும். ஸோ அதனால தான் இங்க ரேஞ்சு கோடொமைனும். அப்ப ரேஞ்ச் கண்டுபிடிச்சா போதும். அதுக்கு இங்க ஒரு வேல்யூவா சப்ஸ்டியூட் பண்ணணும். எங்க இது எத்தனை ஒரு வேல்யூவா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா, அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு -2னா எஃப் ஆஃப் -2னா வரும் -2 the whole square plus -2 plus 1. -2 பண்ணா 4, -2 plus 1. 4ல 2 போச்சுன்னா 2, 2 plus 1 3. இதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு -1, x equal to 0, x equal to 1, x equal to 2. இது எல்லாத்தையுமே நீங்க கொடுத்துனாலும் எனக்கு இந்த y-யோட வேல்யூ என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,3,7 இதுதான் வரும். ஸோ அதுதான் இங்க நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ 1,3,7 நீங்க வேணா சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ் இப்போ எஃப் ஆஃப் 1 போடுங்களா, -1 the whole square and then -1 இங்க ஒரு +1. இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி 1 தான் இருக்கும். 0 குத்திங்கன்னா இது ரெண்டு கேன்சல் ஆயிட்டு மீதி 1 தான் இருக்கும். அப்புறம் 1 குத்திங்கன்னா இதுவும் அதுவும் கேன்சல் ஆயிட்டு திருப்பி 1 தான் இருக்கும். 2 குத்திங்கன்னா கேன்சல் ஆயிட்டு 7 வரும். அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். இதுதான் ரொம்ப 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 ஈஸி. இது வந்து 3 வரும். சாரி, 2 1 2 3 ஒரு 7 அப்படின்னு வரும் உங்களுக்கு சம்மு. நைட் எடுக்கிறதுனால அதுதான் போன வீடியோல சொல்லியிருப்பேன், நைட் எடுக்கிறதுனால. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்க்கலாம். ஸோ அடுத்த சம் எப்படின்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.19. ஸோ எஃப் காம்போசிட் ஜி. இதில் எக்ஸசைஸில் எதுவுமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்கு, பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா, மீதி எல்லாத்தையும். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ எஃப் நாட் ஆஃப் ஜி. எஃப் காம்போசிட் ஜி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரை வெளியே போட்டுருங்க. அண்ட் தென் செகண்ட் நம்பரை எக்ஸு கூட சேர்ந்து இந்த மாதிரி போடுங்க எப்பயுமே. ஸோ இது ஒரு ஃபார்முலான மாதிரி நான் வச்சுக்கோங்க. எஃப் காம்போசிட் ஜி, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். எஃப்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x + 1 எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2x + 1. அதே மாதிரி ஜி ஆஃப் எக்ஸ் x² + 1. ஸோ காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ்னது x² - 2. இங்க இருக்கிற அதாவது ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இந்த மாதிரி எக்ஸை நீங்க ரவுண்ட் பண்ணிட்டு பென்சில்ல அது ஃபுல்லா நீங்க எடுத்துட்டு வந்து போட போறீங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ 2 × x² - 2 + 1. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம். 2x² - 4 அப்புறம் +1. 2x² -4ல 1 போயிடுச்சுன்னா -3. ஸோ நம்மளுக்கு எஃப் நாட் ஆஃப் ஜி கேட்குறாங்க. அப்புறம் ஜி நாட் ஆஃப் எஃப். ஜி நாட் ஆஃப் எஃப் கேட்டாங்கன்னா ஜியை ஃபர்ஸ்ட் வெளில போடுவேன், அப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் உள்ள போடுவேன். ஸோ அப்போ ஜினது x² - 2. ஓகேவா, அப்புறம் காம்போசிட் 2x + 1. ஸோ இந்த மாதிரி போடும்போது இங்க இருக்கிற எக்ஸை மட்டும் தான் நீ ரவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ x² ஃபுல்லா ரவுண்ட் பண்ணுவீங்க. ஸோ 2x + 1 whole square - 2 இது இருக்கா. ஸோ இதை நீங்க a + b whole square எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஆன்சர் வரும். a +
பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் 2ab. ஸோ இது நீங்கள் எக்ஸ்பேண்ட் என்ன பண்ணால் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 4x மைனஸ் 2ன்னு வரும். ஸோ 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 1ன்னு வரும். ஸோ இது ரெண்டுமே நாட் ஈக்குவல் தானே. அப்போ எஃப் நாட் ஆஃப் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி நாட் ஆஃப் எஃப். இது எழுதுனா முடிஞ்சிச்சு. நாங்கள் அதெல்லாம் கேட்கல ஓகேங்களா, அதனால ஒன்றும் போடணும்னு அவசியம் இல்லை, முடிஞ்சிச்சு. இவ்வளோதான் இந்த சம்மே. இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவும் அடிக்கடிக்கு ரிப்பீட்டர்ல தான் இருக்கும். ஸோ இது எப்படின்னா ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இது ஆஸ் ஏ காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷனாக எழுதணும். ஃபர்ஸ்ட் நான் எஃப் ஒன் ஆஃப் எக்ஸை எப்படி எழுதிக்கிறான்னா எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ் அது ரூட் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். எஃப் டூ ஆஃப் எக்ஸை உள்ள இருக்கிற 2x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 3ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறோம், எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ் காம்போசிட் எஃப் டூ ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். ஏன் அப்படின்னா எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ் என்னது ரூட் எக்ஸ் காம்போசிட் எஃப் டூ ஆஃப் எக்ஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 3. அப்போ இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதில் இது ஃபுல்லாக வந்து உட்காரும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 3. அவ்வளோதான் சம்பிச்சு. ஸோ இதுதான் நம்ம அங்கே போடுறதுக்கு வந்திருக்கோம். ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்னா, இதை வந்து எப்படி ஷார்ட்டாக எழுதலாம்னா எஃப் ஒன் எஃப் டூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டாக எழுதலாம். அவ்வளோதான் இந்த சம்ஸ். ஓகேங்களா. அடுத்த சம் பார்த்தீங்கன்னா இந்த சம் தான். ஸோ கே கண்டுபிடிக்கிற சம். ஸோ சொல்யூஷன் if f of x equal to 3x minus 2 and g of x equal to 2x plus 2 இது ரெண்டு ஈக்குவலா இருந்தா k ஓட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ f of x f naught of g ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சோ f composite g என்னது f of g of x. f of x என்னது 3x minus 2. g of x என்னது காம்போசிட்ல 2x plus k. எத்தனை தான் இங்க போடு பார்க்கலாம். x க்கு பதிலு 3 into 2x plus k. நான் சொன்ன மாதிரி இது பண்ணுங்க 6x plus 3k minus 2 வந்துச்சா. இதே மாதிரி g naught of f போட்டீங்கன்னா g of f of x. so g என்னது 2x plus k composite f என்னது 3x minus 2. இதை எத்தனை வந்து இங்க அப்ளை பண்ணீங்கன்னா 2 into 3x minus 2 plus k. 2 3s are 6x minus 4 plus k. ஓகேங்களா. so இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. therefore given that f of naught of g equal to g naught of f. f naught of g என்னது 6x plus 3k minus 2. இது 6x minus 4 plus k. so அப்ப 6x cancel. k எல்லாம் இந்த சைடு எடுத்துன்னு வந்துரு. ஓகேங்களா. அப்ப 3k plus 4k ஆயிடும். அப்புறம் சரி இங்க 4 தான் இருக்கு. ஓகேங்களா. வெறும் இந்த மைனஸ் கேவா மாறிடும். ஓகேங்களா. இந்த பிளஸ் கே இந்த சைடு வந்ததுன்னா மைனஸ் கே, இந்த மைனஸ் 2 இந்த சைடு வந்ததுன்னா பிளஸ் 2 மாறிடும். அப்ப 2k equal to minus 2 வருமா, minus 2 வரும். அப்ப k equal to 2 கேன்சல் பண்ணா minus 1. அதான் வேல்யூ. ஓகேங்களா. ஸோ k ஓட வேல்யூ minus 1. ஸோ இதே மாதிரி தான் அடுத்த சம்மு. ஓகேங்களா. ஸோ இந்த சம்மை நீங்க வீட்லயே ட்ரை பண்ணலாம். ஸோ இது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா f நாட் ஆஃப் f of k. ஸோ f of k மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 2ak minus 1. திருப்பி ஒரு f of k என்னது 2k minus 1. இது ரெண்டுத்துக்கு நீங்க பண்ணணும் 2k minus 1 composite 2k minus 1. அப்ப இந்த k பதில் இது எல்லாத்தையும் வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். 2k minus 1 minus 1 4k minus 2 minus 1. so 4k minus 3 equal to 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப 4k minus 3 அந்த சைடு போயிடுச்சுன்னா plus 3. அப்ப 5 plus 3 8. அப்ப 8 divided by 4 வருமா 1 time 2 time. அதான் k equal to 2. finish பண்ணிட்டோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம். ஸோ இந்த சம்லாம் தான் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ எஃப் நாட் ஆஃப் ஜியில் இந்த சம்ஸ்லாம் தான் கேட்பாங்க. ஒரு வாட்டி நீங்கள் பார்த்து வச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இதை நடத்த போகிறதில்ல, இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ வீட்டில் இருக்கும்போது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த சம்ஸ்லாம் ட்ரை பண்ணும் போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த சம்ஸ்லாம் போடுறதுக்கு. ஸோ மறக்காமல் இந்த சம்ஸ்லாம் பார்த்துட்டீங்கனாலே ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கிற 2 மார்க்ஸ் எல்லாமே ஓவர். ஸோ ஃபர்ஸ்ட் லெசனில் வேறு என்ன 2 மார்க் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியரி கொஸ்டின், அதாவது டெஃபினிஷன் மாதிரி. ஓகேங்களா. ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன், ரிலேஷனோட டெஃபினிஷன், கார்ட்டீசியன் ப்ராடக்டோட டெஃபினிஷன், அப்புறம் வேற என்ன கேட்பாங்கன்னா டொமைன், ரேஞ்சு,
ஓகேங்களா. 1-to-1 ஃபங்க்ஷன், ஆன்-டு ஃபங்க்ஷன் கேட்பாங்க, இன்டு ஃபங்க்ஷன் கேட்பாங்க, அப்புறம் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட், ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட், இதெல்லாம் ஒரு வாட்டி ஒரு கிளான்ஸ் நீங்க பார்த்து வச்சீங்கன்னா, ஸோ இது மட்டும் நீங்க பார்த்து வச்சீங்கனாலே போதுமானது. இந்த லெசன்ல 2 மார்க், அந்த 5 மார்க் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ஸோ அடுத்த வீடியோ என்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ கம்பல்சரியா உங்களுக்கு வந்துடும். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. நீங்க கமெண்ட் பண்ணாதான் நான் வீடியோ போட ஆரம்பிப்பேன். ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் பாய், யூ ஆர் RJ Arun.